ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பம் செய்யலாம். ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் பார்த்திங்கன்னா இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நேற்றுள்ள இட்லி மாவு இன்றைக்கி தோசை ஊற்றுற பக்குவத்தில் இருக்குது. அதாவது லேசாக புளிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பம் ஊற்றணும் அப்படின்னா நம்ம இதில் ஜவ்வரிசி அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு எந்த டம்ளருக்கு நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் நம்ம ஜவ்வரிசி எடுத்து அதை பொடியாக அரைச்சி நம்ம 1 டே பிஃபோர் ஊற வச்சிடலாம். இப்போ நான் அதை பொடியாக அரைச்சிட்டு அதை ஊற வச்சுருந்தேன். அதை தான் நான் இப்போ மாவில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் ஆப்பம் ஊற்றுறேன். ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆப்பச்சட்டியை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிங்கன்னா தான் ஆப்பம் ஈக்குவலாக வேகும். ஓகேங்களா? மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் மாவு விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு விட்டிங்க அப்படின்னா மிடில் நல்லா ப்ளஃபியாகவும் ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். சட்டியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி பட்டுட்டு இப்போ நான் 1.5 கரண்டி மாவு விட்டுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உடனே இமீடியட்டாக எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இட்லி மாதிரி மிடில்லையே வெந்துடும். ரொட்டேட் பண்ணிட்டு உடனே மூடி வைங்க. நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா வெந்துடும். 2 to 3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னா கரெக்டான டைம். விட்டுட்டிங்க அப்படின்னா நடுவில் நல்ல ப்ளஃபியாகவும் எல்லா பக்கமும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். எல்லா ஓரமும். அவ்வளோதான். பாருங்கள், எண்ணெய் தடவினாலும் ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதுக்கு நான் இன்றைக்கி கார சட்னி தான் வச்சுருக்கேன்.